பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர் சந்திரன் பேசுகிறேன். ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆவணி மாதம் ராசி பலன் சிறப்பான ஒரு ராசி பலனுக்காக உங்களை அனைவரையும் வரவேற்று உங்களுக்கு உண்டான இந்த ராசிக்கு உண்டான ஒரு கருத்தையும் பதிலையும் வழங்குகிறேன். நண்பர்களே, அனைவரும் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். அதாவது இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கும்போது, மீன ராசி அதிபதி வரக்கூடியவர் குரு பகவான். உங்க ராசிக்கு கேந்திரத்தில் சனி பகவான் 11க்கும் 12க்கும் அதிபதி ராசியில் இருக்காரு. அப்ப நமக்கு தேவையில்லாத விரைய செலவையும் கொடுத்துட்டு இருப்பாரு. ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. சயான சுகத்தை ராகு பகவானுக்கு எடுப்பார். தூக்கத்தில் பல கனவுகள் வரக்கூடிய தன்மையும், தேவையில்லாத தூக்கத்துல ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய சந்திர பகவான் உச்ச பெற்று இருக்காரு. இந்த மாதம் தொடங்கும் போதே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்ப தன்னோட ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் தங்களோட முயற்சியினால் வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. அதே மாதிரி தனம் பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதகத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப குடும்பத்தில் மூலமாக நமக்கு பாக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு தடைகள், குடும்பத்துக்காக ஒரு பிரச்சனைகளை ஏதாச்சும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தன்மை எது மூலியமா கொடுக்குதுன்னா 7ஆம் இடத்து மூலியமா, பொது தொடர்பு மூலியமா கொடுக்கும். 7ஆம் இடம்ங்கிறது ஒரு கலசர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். அப்ப இவங்க கிட்ட நம்ம தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது மனைவிட்டியா இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட பார்ட்னர்கிட்ட வரக்கூடியவங்களாம் வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதி வரக்கூடியவர் போய் பாதகத்தில் உட்கார்ந்துட்டாரு, குடும்பாதிபதி பாதகத்தில் இருக்காரு. அது சிறப்பு இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். அப்ப ஆட்சி பெற்றிருக்கும் போது 6ஆம் இட பலம் இருந்தா ஜாதகர் பலம் இழக்கிறார், லக்னாதிபதி பலம் இழக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப நம்மளோட இந்த மாதத்துக்கு எதிரிக்கு பலம் அதிகமா இருக்குது, மீனராசிக்காரங்களுக்கு பலம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அப்ப மீனராசிக்கு ஏற்கனவே பலம் கம்மி தான் சொல்றாங்க. அப்ப இந்த மாதமும் அப்படிதான் இருக்குதுங்க. அதனால 6ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறதுனால அப்ப நம்ம எதிரி இடத்துல சரண்டர் ஆவதை தவிர வேற வழி இல்லைங்க. அப்ப மீனராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாம சரணாகதி அடைந்து விட்டால் அவங்களுக்கு நன்மையே என்ற ஒரு கருத்தையும், அதாவது விட்டு கொடுத்து போவது வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. அதனால மீனராசிக்காரங்கள் இந்த மாதத்தில் தேவையில்லாத விவாதங்கள் நீங்க பிரச்சனையில் தலையிடாம இருப்பது நல்லது. தேவையில்லாதவங்களுக்கு ஒரு ஜாமீன் போடாம இருப்பது, தேவையில்லாதவங்களுக்கு பணம் கொடுப்பதும், அதாவது உங்களுக்கு எதுலயா இருந்தாலும் மிக விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்துல இருந்தும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாத வீண் விவாதங்களையும் சந்திச்சு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் எதிரிக்கு சாதகம் உங்களுக்கு பாதகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த மாதம் கொடுக்கிறது. அப்ப இந்த பாதகத்தை சாதகமாகக்கூடிய தன்மை மீனராசிக்காரர்களுக்கு என்னவென்று நான் சொல்ல தேவையில்லை. மிக தெளிவாக தெரிந்தவர்கள், புத்தி கொண்டு செயல்படக்கூடியவர் மீனராசிகள். அது மாதிரி தன்னோட புத்தியை கொண்டும் குலதெய்வத்து அனுகிரகத்தை கொண்டும் செயல்படும்.